Cinema.com நேயர்களுக்கு வணக்கம். நான் அரவிந்த் காதல் பிசாசே டைரக்டர் ஹீரோவாக பேசுகிறேன். இதில் சந்தானம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு மெயின் ஈக்குவல் கேரக்டர், ஹீரோக்கு ஈக்குவல் கேரக்டர் மாதிரி நடிச்சிருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இதில் பிருந்தன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். பிருந்தன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இதில் ஹரிஷ் ராகவேந்தா, முகேஷ், ஹரிச்சரன் அவ்வளோ பேரும் பாடியிருக்காங்க. சூப்பர்பாக வந்திருக்கு ஆல்பம். ஸோ இதனால் நீங்கள் வெகு சீக்கிரம் நீங்கள் இந்த ஆல்பத்தை கேட்டு எங்களுக்கு ஆதரவு தருவீங்க. ப்ளஸ் இந்த படத்தை நாங்கள் யூஎஸில் ஷூட் பண்ணியிருக்கோம், கனடாவில் ஷூட் பண்ணியிருக்கிறோம், பாம்பே, பாண்டிச்சேரி, அப்படி டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை காட்டியிருக்கோம். ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு லொக்கேஷன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கிறோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமாக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு காதல் பிசாசியோட ஆடியோ ரிலீஸுங்க. இந்த படத்தை பற்றி பேசணுன்னா, இதோட பாதி படம் கனடாலையும் அண்ட் மும்பைலையும் எடுத்திருக்காங்க. என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டியூல் கேரக்டர். ஒன்று போலீஸ் இன்ஸ்பெக்டர், இன்னொன்று மாடர்ன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னோட டைரக்டருக்கும், என்னோட ப்ரொடியூசருக்கும், அப்புறம் என் கூட நடித்த எல்லாருக்கும், என்னோட கோஸ்டார் அரவிந்துக்கும் பெரிய பெரிய நன்றி. இந்த படத்தை நாங்கள் வெறும் சென்னையில் மட்டும் இல்லைங்க, மும்பைலையும் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ணும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர்னா நம்மளுக்கு என்ன லேடிஸ் ஓட வைப்பாங்களா, என்ன நிற்க வச்சு தானே எடுத்துருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் மெயின் ரோடில் மும்பையில் எங்களை ஓட வச்சாங்க. அதுக்கு பெரிய நன்றி டைரக்டருக்கும் அண்ட் ப்ரொடியூசருக்கு சொல்லணும். இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் மூலியமாக உங்கள் எதிர்க்க வந்திருக்க மீடியாவுக்கும் ப்ரெஸ் பீப்புளுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கலக்கல் சினிமாக்கும் அண்ட் எல்லாருக்குமே, எல்லா மீடியாவுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Hi Collected Cinema, this is Sanita Reddy. I'm from Bangalore and this is my second upcoming movie in Tamil. First movie you have seen Aida Poratam, and this is my one of next movie, it's Kadal Pisase. To be say this about this movie is full of good subject with lots of interesting love subject and even with full of comedy. Especially you have Mr. Santanam is there, and we just enjoy working in this movie. To say we really enjoyed working in this movie, and today we are having audio launching of this movie, so we are really glad of getting into this wild function, and I'm really glad to talk with you. So thank you so much. Hope you enjoy the movie. கலக்கல் சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கூல் சுரேஷ். இன்று ட்ரீம் ஆர்ட்ஸ் கிரியேஷன் காதல் பிசாசே படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தில் நான் ஒரு வில்லனாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட கதாநாயகன் திரு அரவிந்த் அவர்கள், அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவர் கனடாவிலேருந்து இங்கே வந்திருக்கிறாரு. இந்த படத்தோட கதை திரு தங்கவேல் அவர்கள். அவர் KS ரவிக்குமார் சார்ட்டெல்லாம் இணை இயக்குனராக பணியாற்றினவர். பல வெற்றி படங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர். இந்த படத்தோட கதை அவரோடது. இந்த படத்தின் இசை அமைப்பாளர் பிருந்தன் அவர்கள். அவர் ஸ்ரீலங்கனில் உள்ளவர். ஸோ மிஸ்டர் அரவிந்தோட கண் பார்வையில் பட்ட இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு முதலாக இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தின் கதாநாயகி மிதுனா, அப்புறம் மற்றும் நட்சத்திர பட்டாளங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. சந்தானம் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ ஸ்பாட்டில் பல டேக் போச்சு. ஏன்னா எனக்கும் சந்தானத்துக்கும் நிறைய இடத்துல காம்பினேஷன் வரும். நான் இந்த படத்தில் வில்லனாக நடித்ததால் அவர் என்னை நடிக்க விடாமல் பல விதத்தில், அதாவது ஸ்பாட்டில் சில தொந்தரவுகள்லாம் பண்ணி ஒன்மோர் போக வச்ச நகைச்சுவை நடிகர்.
ஸோ இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியடைய ரசிகர்களாகிய உங்களோட ஆதரவு வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். എൻ്റെ പേര് ரவி குணசிங்கம். இந்த படத்தின் ப்ரொடியூசர். இன்றைக்கு நாங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை வெகு விரைவில் மக்களை வெகு விரைவில் வென்றையில் வெளியிடுவோம். இந்த படத்தில் 5 பாட்டுகள் எல்லா பாட்டும் திறமாக வந்திருக்குது. இது கட்டாயம் எல்லாரையும் போய் அடையும். தேங்க்யூ. ஹாய் கலக்கல் சினிமா வியூவர்ஸ், நான் இசையமைப்பாளர் பிருந்தன். காதல் பிசாசை திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் இசையமைத்திருக்கிறேன். 6 பாடல்கள் உள்ளது படத்தில். 6 பாடல்களில் 4 பாடல்களை தம்பி ஸ்ரீ விஜய் எழுதியிருக்கிறார். ஒரு பாடலை லண்டனை சேர்ந்த ராகவன் எழுதியிருக்கிறார். 6 பாடல்களில் ஹரிஷ் ராகவேந்திரா, முகேஷ், ரோஷினி, ஹரிச்சரன், எனது தங்கை காந்தினி அண்டு கவிதா ஜெயராமன் ஒரு புதிய பாடகை பாடிக்கிறாங்க. சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கிறது. படமும் அருமையாக வந்திருக்கிறது. இனி உங்களது கையில் தான் இருக்கிறது எங்களது வெற்றிகள். உங்களது ஆதரவை எங்களை தாருங்கள். படம் பெரிய அளவில் ரீச் ஆகணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். டீமில் உள்ள அனைத்து பேருக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றிகள். நான் ஸ்ரீ விஜய், காதல் பிசாசை படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, லிரிக் ரைட்டர். இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் என்னுடைய பிரதர் பிருந்தன். அவருக்கு இது முதல் படம். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு லிரிக் ரைட்டரை அறிமுகமாகிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த படத்தின் மூலமாக. மொத்தமாக 5 பாட்டு நான் எழுதியிருக்கிறேன். இந்த படத்தின் பாடல் வரிகள் ரொம்ப எளிமையாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே நேரம் இந்த படத்தில் வரும் ஒரு பாடல் இவன் இவன் யார் இவன் அப்படிங்கிற ஒரு பாடல் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழருக்கும் அந்த பாட்டு வந்து பிடிக்கும். அந்த பாடலின் வரிகள் வந்து ஒவ்வொரு தமிழனை நேசிக்கின்ற உண்மையான தமிழன் ஒவ்வொருவனுக்கும் அந்த வரிகள் ரொம்ப நல்லா பிடிக்கும் நம்புகிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வெற்றியடைய இந்த படத்தின் குழுவுக்கும், இந்த படத்தோட தயாரிப்பாளர், இந்த படத்தோட டைரக்டர், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.